Hi student, நம்ம class 10 maths பார்த்துட்டு இருக்கோம். half yearly question paper revise பண்ணிட்டு இருக்கோம். இதுல question number 20 பார்க்குறோம். இது ரொம்ப important question. f of x கொடுத்திருக்காங்க, g of x கொடுத்திருக்காங்க, h of x கொடுத்திருக்காங்க. நம்ம f composite g composite h equal to f composite of g of h நம்ம prove பண்ணணும். ஓகே, நம்ம என்னென்ன கொடுத்திருக்காங்களோ அதை first நம்ம எழுதிக்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க? f of x equal to x minus 4. Next, g of x equal to x square. And h of x equal to 3x minus 5. Okay, நம்ம என்ன prove பண்ணணும்? f composite of g of h equal to f composite of g composite h. First, left hand side நம்ம prove பண்ணலாம். இதில் நம்ம bracketல இருக்கிறதா எப்பயுமே first பண்ணணும். f composite g. எப்பயுமே காம்போசிட் பண்ண போகிறோன்னா பக்கத்தில் எக்ஸ் போடணும். இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறான்? g of xன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அப்போ f of g of xோட வேல்யூ x ஸ்கொயர். அப்போ இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? என்ன ஃபங்க்ஷன்? f of x. அப்போ f of xல எக்ஸுக்கு பதில் x ஸ்கொயர் இருக்குது. நம்மளும் x ஸ்கொயர் மைனஸ் 4 எப்படி போட்டுக்கிறோம். ஓகே, இதுக்கு நம்ம காம்போசிட் ஆஃப் h பண்ண போகிறோம். f காம்போசிட் g காம்போசிட் h of x function பண்ணும்போது இந்த x இடி பண்ணிக்கணும். அப்போ இந்த h of x என்னது? f composite of h of x. h of x என்னது? 3x minus 1. இப்போ நம்ம கிட்ட இது எப்படி இருக்கு? f composite of x. x இருக்கிற இடத்துல இது சேர்ந்தே ஒரு ஃபங்க்ஷன், அது பக்கத்தில் x இருக்கிற இடத்துல இது இருக்கு. அப்போ f composite யாரு? இதுதான். இதில் x இருக்கிற இடத்துல இது இருக்கு. அப்போ இந்த இதில் எக்ஸுக்கு பதில் இதை போட்டுக்க போகிறோன்னு அர்த்தம். அப்போ 3x minus 5 the whole square minus 4. இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். 3 3s are 9 x square plus 5 5s are 25 minus 2 into 3 into 5. 2 5s are 10, 10 3s are 30x minus 4. இப்போ நம்ம இதிலேருந்து இங்கே இது என்ன பண்ணியிருக்கோம்னா a minus b whole square எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். a minus b whole square a square plus b square minus 2ab. இதுதான் a, இதுதான் b. அப்படிதான் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். இதில் 9x ஸ்கொயர் மைனஸ் 30x 25 மைனஸ் 4 ப்ளஸ் 21. ஓகே, இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுருவோம். இது யார்? லெஃப்ட் சைடோட ஆன்சர். இப்போ அதே மாதிரி நம்ம ரைட் சைடு பண்ண போகிறோம். ரைட் சைடுக்கு ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை முடிக்கணும். அப்போ g of h பண்ணுவோம். g of h இதை எப்படி எழுதிக்கலாம்? g of h of x. ஓகே, g of h of x வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? h of x னா 3x minus 5. ஓகே, இது என்ன ஃபங்க்ஷன்? g ஃபங்க்ஷன். xக்கு பதில் இதை போட்டுக்கணும்னு அர்த்தம். அப்போ g ஃபங்க்ஷன் என்னது? இதுக்கு xக்கு பதில் இதை போடணும். xக்கு பதில் வேற யாரோ இருக்கு. அப்போ இங்கே xக்கு பதில் நம்மகிட்ட இருக்கிறத போட்டுக்கணும். அப்போ 3x minus 5 the whole square. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுக்கலாம். என்னது? 3 3s are 9 x square plus 5 5s are 25 minus 2 5s are 10, 10 3s are 30x. இது என்னது? பார்க்குறதுக்கு a minus b whole square மாதிரி இருக்கு. இதே மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம். ஓகே, இதோட நம்ம அடிஷ்னலாக என்ன பண்ணுவோம்? ரைட் சைடுக்கு f காம்போசிட் பண்ணணும். f காம்போசிட் ஆஃப் g காம்போசிட் h ஆஃப் x. இது ஆல்ரெடி பண்ணி தான் வச்சுருக்கோம். f ஆஃப் இந்த ஃபங்க்ஷனை அப்படியே நம்ம எழுதிக்க போகிறோம். இந்த ஃபங்க்ஷன் ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்சுருக்கோம். 9x ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 30x. இது f of x. நம்ம கிட்ட f of x, xக்கு பதில் இந்த டேர்ம் இருக்கு. அப்போ நம்மகிட்ட கொஸ்டின்ல xக்கு பதில் இந்த டேர்மை யூஸ் பண்ணிக்கணும்னு அர்த்தம். அப்போ f of xக்கு ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா x மைனஸ் 4. இந்த x மைனஸ் 4 தான் xக்கு பதில் இந்த டேர்மை போட்டுக்க போகிறோம். அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்கு? மைனஸ் 4 இருக்கு. அதனால நம்மளும் மைனஸ் 4 போட்டுக்கிறோம். 25. ஓகே, இது 25. 9x ஸ்கொயர் மைனஸ் 30x 25 மைனஸ் 4 ப்ளஸ் 21. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு இது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது. ரெண்டு ஆன்சரும் இங்கே இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சரும் ரைட் சைடோட ஆன்சரும் சேமாக இருக்கு. இதை ஈக்குவேஷன் 2. அப்போ நம்ம ரிசல்ட் என்ன எழுதலாம்? From 1 and 2 it is verified. இதுதான் நம்மளோட ஃபைனல் ரிசல்ட்.
கிளியரா? கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க, நம்ம என்ன பண்றோம், லெஃப்ட் சைடை ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்றோம். லெஃப்ட் சைடு பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை சிம்பிளிஃபை பண்றோம். தென் லெஃப்ட் சைடை சிம்பிளிஃபை பண்ணி ஈக்குவேஷன் 1, அப்புறம் ரைட் சைடில் இருக்கிற பிராக்கெட்டை ஃபர்ஸ்ட் பண்றோம். அடுத்து அந்த ரிசல்ட்டை வச்சு அந்த ரைட் சைடு ஃபங்க்ஷன் பண்றோம். அதை ஈக்குவேஷன் 2ன்னு வைக்கிறோம். ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2ம் சேமா இருக்கணும். சேமா இருந்தா ஃப்ரம் 1 and 2 இட் இஸ் வெரிஃபைட்னு ரிசல்ட் எழுதுறோம். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.